கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உபாகமம் 33:23, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையையும் சுதந்தரித்துக்கொள் என்றான். அன்பானவர்களே, இந்த நாளிலே நப்தலியினுடைய காரியம் நம்முடைய காரியமாக எடுத்துக்கொள்வோம். ஆம், ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு இந்த ஆண்டில் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடையக்கூடியதான ஒரு சூழ்நிலைகள் வரும். இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதையோ நினச்சி எதையோ கற்பனை பண்ணி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று எதிர்பார்த்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தயவினால் நாம் திருப்தி அடைய போகிறோமாம். அன்றைக்கு மழையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்தியாக சாப்பிட்டாங்க. மனுஷருடைய தயவினால் அல்ல, அது கர்த்தருடைய தயவினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் திருப்தி அடைந்தாங்க. அதே போல் இந்த ஆண்டில் அருமையானவர்களே, உங்களுக்கு எல்லா பக்கமும் வாசல்கள் அடைக்கப்பட்டால் சந்தோஷப்படுங்க. எனக்கு கர்த்தருடைய தயவு என்ற கதவு திறந்திருக்கிறது. அந்த கதவின் மூலமாக வரக்கூடிய நல்ல செய்தியில் நான் திருப்தி அடைவேன் என்று சொல்லி கிழக்கையும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலிருந்து எனக்கு தயவான காரியங்கள் வரும், நன்மையான காரியங்கள் வரும் என்று நினையுங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய பேர் அன்பினால நானும் நீங்களும் நிறைவு பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தயவு நமக்கு கிடைச்சிருக்கிறபடினால கலிலேயா கடலையும் தென் திசையையும் உடைமையாக்கி கொள்வோம். அப்படிப்பட்டதான உயர்வின் ஆண்டு இந்த ஆண்டு. அன்பானவர்களே, உங்களுக்கு மனுஷர் மூலமாக வரும் என்று சொன்ன காரியங்கள் ஒருவேளை கதவு அடைக்கப்பட்டிருக்கலாம். தேவன் இன்றைக்கு ஒரு புதிய கதவை திறக்கிறபடினால் நீங்கள் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளுக்கு நேராக கர்த்தர் நம்மை திருப்பி வைத்திருக்கிறார். பயப்படாதீர்கள், இது நீங்கள் சுதந்திரிக்கிற ஆண்டாக இருக்கிறது. நீங்கள் சில விஷயங்களில் அடிமைகளாக இருந்தீங்க, இல்லை, அடிமைத்தனத்தின் நுகம் முறிக்கப்பட்டு நீங்கள் சுதந்திரவாளியாய் அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க, அனுபவிக்க போறீங்க. அந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நல்ல பிதாவே, எங்கள் வாழ்வில் நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. எப்பொழுதும் நாங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக இனி எங்களை வைத்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் சமாதானம் ஆரோக்கிய சுகமும் பெருக போறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.